பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்திலே கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடையினால் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 56 கடைசி வசனம் 13 வாசிக்கலாமா? நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் வெளிச்சத்தில் நடக்கும்படி நீர் ஆத்துமாவின் மரணத்துக்கும் என் கால்களை இடரலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ. ஆமேன். இது சங்கீதக்காரனாக தாவீது ஆண்டவரை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி. சரிங்களா? இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஜீவனுள்ளோருடைய வெளிச்சம் என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? ஜீவனுள்ளோருடைய வெளிச்சம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியணும். அந்த நாட்கள்னா முற்பிதாக்கள் வாழ்ந்த நாட்கள், இயேசு கிறிஸ்துக்கு முன்னால இருந்த நாட்கள்ல அவர்களுக்கு ஜீவனுள்ளோர் தேசம் தெரியும். ஆனா தேசத்துக்குள்ள கொண்டு போவது யார் என்பது தெரியாது. யார் மூலமாக அந்த தேசத்துக்குள்ள கடந்து போவோம் என்பது அவர்களுக்கு தெரியாது. தெய்வ பிள்ளைகளே, நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய பெயரில தான் நாம் ஜீவனுள்ளோர் தேசத்துக்கு கடந்து போக போகிறோம். அது என்னங்க ஜீவனுள்ளோர் தேசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல வாழுகிறோம், இங்க எல்லாமே ஜீவனோடு இருக்கிறோம். அப்ப இது ஜீவனுள்ள தேசமா? பூமி இல்லவே இல்லை. இங்க வாழ்கிற ஜீவன் நமக்கு அற்ப காலம் மாதிரி, கொஞ்ச காலம்தான், வாடகை வீட்டுல இருப்பது போலதான். ஆனா நமக்கு ஒரு நிரந்தரமான நித்திய வீடு இருக்கிறது, நிரந்தரமான தேசம் ஒன்று இருக்கிறது, அது பரதேசம். ஆமென், அல்லேலூயா. அந்த தேசத்துக்குள்ளாக நித்திய காலமாக அவரோடு கூட வாழ போகிறோம். அதுதான் ஜீவனுள்ளோர் தேசம். ஆமென். யாரெல்லாம் அவரை அறிந்து அவருக்குள்ளாக வாழ்ந்து அங்கு கடந்து போய் இருக்கிறார்களோ அதுதான் ஜீவனுள்ளோர் தேசம். ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த வெளிச்சம், ஜீவனுள்ளோருடைய வெளிச்சம், அந்த தேசத்தின் வெளிச்சத்துல நீங்களும் நானும் நடக்கும்படி ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்ய போகிறார். சரிங்க, அந்த தேசத்துல, அந்த நம்பிக்கையில, அந்த வெளிச்சத்துல நீங்களும் நானும் நடக்க போகிறோம். அதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11வது வசனம், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஆமேன், ஹல்லேலூயா. தேவனை முதல்ல நம்பணும். அதுதான் ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்துல நீங்களும் நான் நடக்கணும். அப்படின்னா என்ன செய்யணும்? இன்னைக்கு நம்ம ஆபிரகாமை பார்த்ததுல ஆபிரகாமுடைய விசுவாசத்தை நம்புகிறோம், தாவீதை பார்த்ததுல தாவீதின் நம்பிக்கையை நம்புகிறோம், இல்ல யோசேப்பை பார்த்ததுல யோசேப்பின் பரிசுத்தத்தை நம்புகிறோம். எப்படி? இதுதான் வெளிச்சம். ஆமீன். அவர்கள் வாழ்ந்து விட்டு போன வெளிச்சத்தை நீங்களும் நானும் நம்பிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? அதுதான் ஜீவனுள்ளோர் நம்பிக்கையின் வெளிச்சம். ஆமீன். அடுத்த வசனம் சொல்லுகிறது, தேவனே நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என் மேல் இருக்கிறது, உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன். பொருத்தனை இதற்கு என்ன செய்யணும்? ஸ்தோத்திரங்களை செலுத்துறவங்களா நீங்களும் நானும் இருக்கணும். ஆமென். இன்னைக்கு ஸ்தோத்திர பலியிடுகிற தேவனை மகிமைப்படுத்துகிறார். வேதத்துல வாழ்ந்த அத்தனை பரிசுத்தவான்களும் ஸ்தோத்திரம் பண்ணிதான் ஆண்டவரோடு கூட வாழ்ந்தாங்க. ஏங்க இயேசு கிறிஸ்துவே அப்பத்தை எடுத்து வானத்துக்கு மேலாக நிமிர்ந்து பார்த்து, பிதாவே நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு அப்பத்தை பெற்று 5000 பேர் கொடுத்தார். ஆமென். அப்ப ஸ்தோத்திரத்தினாலே பெருக்கம் உண்டாகும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதனால நீங்களும் நானும் ஒரு வெளிச்சத்தை நடக்கிறோம். அந்த வெளிச்சம் ஜீவனுள்ள ஒரு வெளிச்சமா இருக்கிறது. அதுக்கு நம்பிக்கையின் வெளிச்சம் என்று சொல்லப்படுகிறது, அது ஸ்தோத்திரத்தின் வெளிச்சம் என்று சொல்லப்படுகிறனாலே மிகுந்த சந்தோஷத்தோடு செய்தி கேட்டு இருக்கிறோம். நம்முடைய ஆத்மா ஒரு நாளும் மரணத்தை காணாது, அதுக்கு தப்பு வைக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கலாம். நல்ல தெய்வமே, இந்த நாளை ஜீவனுள்ள ஒரு வெளிச்சம், அந்த தேசம் என்ன எப்படி என்பதை குறித்து நான் தியானித்தோம். இதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். 1 பேதுரு 2:21. பிரியமானவர்களே, பாடுகளும் உபத்திரவங்களும் எமக்கு உண்டு என்று இயேசு கூறினாலும் அதிலும் நாம் ஜெயிப்போம் என்ற நம்பிக்கையை அவர் எமக்கு தந்திருக்கின்றார். ஆகவே பாடுகளிலும் எமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்ட தேவனையே நாம் விசுவாசத்துடன் பின்பற்றி நடக்க வேண்டும். சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடுகளை அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்த போகின்றார். இயேசு கடந்து வந்த அந்த சிலுவை பாதை அவருக்கே உரியது. அவர் அதை நிறைவேற்றி முடித்து உயிர்த்தெழுந்து வெற்றி சிறந்து விட்டார். நாம் கிறிஸ்துவுக்குள் உண்மை உள்ளவர்களாக நடந்தும் ஏன் இப்படி பாடுகள் என அங்கலாய்க்க வேண்டாம். இந்த
உயிர்த்தெழுந்த நாளிலே உங்களுக்கு ஜெயம் உண்டு. எம்முடைய போராட்டங்கள் சிலுவையை சுமப்பது போல காணப்படலாம். ஆனால் தம்மை பின்பற்றும்படி தேவன் எம்மை அழைத்திருக்கின்றார். அந்த அழைப்பை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக எமது பாடுகள் என்னும் சிலுவையை சுமக்க வேண்டும். ஏனெனில் உயிர்த்தெழுந்த தேவன் தனது உயிர்த்தெழுதலின் வெற்றியின் நிச்சயத்தை எமக்கு தந்துவிட்டார். நாம் எமது சிலுவையை சுமக்கும் போது சோர்ந்து விடக்கூடாது. என்றேன் தம்முடைய சுவடுகளை தொடர்ந்து வரும்படி எங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி சென்ற சீசர்களின் வாழ்க்கையில் எத்தனை பாடுகள்! ஆனால் அவர்கள் தங்கள் விசுவாச ஓட்டத்தை நிறுத்தி விடவில்லை. பாடுகள் தான் அவர்களை கிறிஸ்துவுக்குள் சாட்சிகளாக நிறுத்தியது. தேவனும் அவர்களை மகிமைப்படுத்தினார். இந்த நாளிலே தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரகாசமான நாளாக அமையட்டும். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை இந்த காலை வேளையிலே வாழ்த்துவது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் 6ஆம் தேதி 4வது மாதம் 2026 ஆண்டு. இந்த நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 46வது அதிகாரம் 4வது வசனம். ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது: உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த வேத பகுதியில் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று நம்முடைய ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு ஒரு உறுதியான வாக்குமொழியை தருவதை இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் இந்த வேத பகுதியை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை இப்படியாக இந்த நாட்களில் சொல்லுகிறார்: உங்கள் முதிர் வயது வரையும் நான் அப்படியே செய்து வந்தேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். அது மட்டுமல்ல, நான் அப்படியே செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலே சில வேளைகளிலே நாங்கள் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் முதிர் வயதிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் எதை செய்ய முடியும், எப்படியாக செய்ய முடியும் என்று சொல்லி இன்றைக்கு கவலையோடு இந்த நாட்களில் இருக்கலாம். அல்லது உறவினர்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட நிலையில் நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு வயோதிக மடத்திலே இந்த நாட்களிலே விடப்பட்ட நிலையிலே, கைவிடப்பட்ட நிலையிலே இந்த நாட்களிலே இருக்கலாம். ஆனாலும் நம்முடைய பிள்ளைகள் நம்மை கைவிட்டாலும், நம்முடைய உறவினர்கள் இந்த நாட்களிலே அல்லது நம்முடைய குடும்பத்தினர் கூட இந்த நாட்களிலே கைவிட்டாலும், நம்மை தாயின் கருவிலே உருவாக முன்னே கற்பத்திலே இந்த நாட்களிலே நம்மை தாங்கின கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்கு ஒரு அருமையான வார்த்தையை இந்த நாட்களிலே அனுப்புகிறார். என்னவென்றால், முதிர் வயது வரையும் நான் உங்களை அப்படியே செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். அது மட்டுமல்ல, இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். மரண பரியந்தம் நம்மோடு கூட இருந்து நம்மை இந்த நாட்களில் நடத்துகிற அந்த ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் ஒருவரே என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழியத்தின் நிமித்தம் இன்றைக்கு நீங்கள் ஒடுக்கப்பட்டு, தள்ளப்பட்டு, கைவிடப்பட்ட நிலையில் இந்த நாட்களில் இருக்கிறீர்களா? ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சொல்லுகிறார், எப்படி என்றால், நான் உங்களை இனிமேலும் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று. அதனாலே உங்களுடைய இருதயம் இந்த நாட்களில் கலங்காதிருப்பதாக தேவனிடத்திலே விசுவாசமாய் இந்த நாட்களில் இருங்கள். ஏனென்றால் நம்மை தாங்கி நம்மை அங்கே மரண பரியந்தம் நடத்துகிற தேவன் இந்த நாட்களிலே நம்மோடு இருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். ஒரு மனுஷன் அல்ல நம்மை தாங்குகிறது,
அல்லது இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே பெற்ற, அதாவது தாயோ தகப்பனோ அல்லது சகோதரங்களோ இந்த நாட்களில் நம்மை தாங்கிறது அல்ல. இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின நம்மை இந்த நாட்களிலே, அதாவது இந்த நாட்கள் பேர் சொல்லி அழைத்து நம்மை நடத்துகிற தேவன் தான் இந்த நாட்களிலே முடிவு பரியந்தம் நம்மை தாங்க வல்லவராயிருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்குள்ளே இந்த நாட்களிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம் அருமை பிள்ளைகள். அதனாலே ஆண்டவருடைய வழிநடத்தலுக்கு நாங்கள் ஒப்புக் கொடுத்து அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே இந்த நாட்களிலே நாங்கள் இருப்போமா இருந்தால் கர்த்தர் நம்மை முதிர் வயது வரையும் தாங்கி இந்த நாட்களிலே நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அருமை பிள்ளைகளே. அருமையான இந்த வேத வார்த்தைக்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அவரையே நாங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் நம்பி இந்த நாட்களை முடிவு பரியந்தம் நாங்கள் அவருக்குள்ளே இந்த நாட்களை நிலைத்திருப்போம். நாசியிலே சுவாசம் உள்ளவர்களை இந்த நாட்களை நம்பாதபடி கர்த்தரை விசுவாசிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் வாக்கு தத்துவத்தோடு தேவ ஊழியர் சுசேசர் எட்வின் வாணர் அவர்கள் வழிநடத்தினார். ஜீவ மன்னாவோடு தேவ ஊழியர் சகோதரி ஐரீன் அவர்கள் இலங்கை மண்ணிலிருந்து வழிநடத்தினார். தேவ ஊழியர் பாஸ்டர் கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து ஜீவ வார்த்தையோடு வழிநடத்தினார். வாக்கு தத்துவத்தோடு தேவ ஊழியர் சுசேசர் எட்வின் வாணர் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து வழிநடத்தினார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கு கூடாக வழிநடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம்.